என்னது செவத்துல ஒரு பள்ளிய கூட காணோம். உச்சி 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 உச்சின்னு ஏகப்பட்ட சத்தமா வருது. சைலன்ஸ் சைலன்ஸ். என்னையா இது? ஆபீஸா இல்ல குளத்தங்கரையா? எல்லாரும் உச்சி 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 தவள மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வாசு அடிபட்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னது வாசு அடிபட்டானா? ஏன் அடிபட்டான்? எதுக்கு அடிபட்டான்? அது ஒரு பெரிய கதை சார். காலையில 8:30 மணிக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு. பஸ்ல கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அதனால நெருக்கம்னா நெருக்கம், அப்படி ஒரு நெருக்கம். அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு. வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அளவான இடுப்பு சார். அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல. தொட்டுத்தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம். வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட. சார் சார் அவன் போய் சொல்றா சார். அந்த இடுப்பு சமாச்சாரமே எனக்கு தெரியாது சார். அரவிழ்ந்த பிறகுதான் சார் சார் அந்த பொண்ணைய நான் பார்த்தேன் சார். மன்னிக்கணும். ஏங்க செய்யாத தப்புக்கு தான் பஸ்லயே பலார்னு அரைஞ்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இந்த பொண்ண ஒண்ணு அரைஞ்சது ஏமா நீயா? மன்னிக்கணும். ஏமா உண்மையிலேயே அவன் கை உன் மேல பட்டு? மன்னிக்கணும் சார். மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல இருக்க. சரி மன்னித்தோம் சார். நான் மேனேஜரை பார்க்கணும். எஸ், ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன். வணக்கம் சார். மேனேஜர் உடனே வணக்கம் போடுறிய, நீ பொழைச்சுப்ப. என்ன விஷயம்? உடம்புல வலி இருந்தா வெளியே மருந்து போடலாம். உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற, அப்ப உள்ளதான் மருந்து போடணும். இந்தா. ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்து இருக்க? படக்கு படக்குன்னு குடி. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்ப போச்சுடா. வீட்டுக்கு போனா ஏண்டா மகனே கண்ணம் ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்மல ஆசை வந்துருச்சு. அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா. அடே என்னடே போடா கம்நாட்டி. பொம்நாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கியே. அடுத்த ஸ்டெப்பா? பழிக்கு பழி. என்னடா சொல்ற? ரத்தத்துக்கு ரத்தம். கண்ணத்துல அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா நீ அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலையை வீசி நீ அவளை மறக்கிற. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அடே உணர்ச்சி வசப்படாதா, மடக்குவோம். புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்தா நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதியிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பொண்ண பார்த்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா தல தலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவடா பேசுவ. வாத்தாக்காரி உப்பு புளிகாரத்தோட ஆக்கி போடுறான்ல, அந்த தைரியத்தில் தாண்டா நீ பேசுற. அப்பா வாக்கப்பா. வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க? என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல. மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிரு தாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்டா எப்படி? அடே என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்ன ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துருமில்ல. அப்பா அடியே இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் தான். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் ஆபத்து உனக்கு தான், உன் இஷ்டம். டேய், உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்? ஹரிஞ்சிருவீங்க. நான் உங்க மேல கை போடலாம் இல்லையா? தப்பி தவறி இடுப்புல பட்டுடுச்சுன்னா தப்பு தண்டா ஒண்ணு நடந்துடாத.
என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே நைனா கல்யாணத்துக்கு காசு கேக்குறாரு போல இருக்கு. நிஜமாடா? அட போங்கடா, முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணும்ல போகுது. என்ன சார்? இது இந்த லெட்டர் கொடுத்து 1+3 அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கே இப்படி குடுக்குறீங்க? பக்கத்துல வந்து குடுக்கறதானே? இது ஒரு பயம்தான். பயமா? ஆமா, நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கோ அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர, என் கை உங்க இடுப்புல பட, ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். மந்திரி எதை திறந்தாரு? டேய், ஆபீஸ்ல ஆனந்த விகடன் படிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? சாரிடா மச்சான், போய்டா. ஐயோ, குமுத மட்டும் படிக்கலவா? என்னடா பண்றது? இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன் மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டைம் இஸ் கோல்ட், கோல்ட் இஸ் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்கிற டைம். அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ன மாதிரி ஆட்களாலதாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார். கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏன்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தேட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிறந்து நிக்க போறாரு வாரு. சர்தா சும்மாருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிறந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பார்த்துட்டனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீதான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன். இப்ப ஆக்ட் பண்ணி காட்டட்டுமா? நெரிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க அண்ணா. வேதனை தர டிக்கெட்ல நிக்கிற மாதிரி அண்ணே போடாதீங்க, பிச்சை போடாதீங்க. இங்க நம்ம 5 பைசா வாங்குவோம், 90 பைசா சேர்ந்த உடனே அவன் வெஞ்சரி கிட்ட போயிருவான். நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்னது? ஏய் நெரிக்காதீங்கடா டே. மூஞ்சல என்னப்பா நேர சுவர் வழியா வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருவியா? அப்ப நாங்க நிக்கிறவங்க மனசுனா தெரியலையா? ஏய் யாராவது யாராவது ஒன்றரை வயசா இருக்கான். என்னப்பா பிறந்த உடனே நேர சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையா, சினிமா தேட்டர் தான் பிறந்தியா? என்னங்கடா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஆயிப்போச்சா? டிக்கெட்டே ஆயிப்போச்சா? போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சுப்பா, போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சு. அண்ணே கவனிச்சிங்களா? அண்ணே கவனிச்சிங்களான்னு? அது என்னது? அது என்னது? வேஷ்டி. வேஷ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயில அது ஏன் வேட்டிதாப்பா? எடுத்து போடுங்கப்பா, ஏன் வேட்டிதான். நான் தான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். இவன் என்ன விட்டு அடிக்கிறான், விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா போட்டதா? குட் மார்னிங் சார். 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 சார்
இது இல்ல சார் உங்க சீட்டு. மேனேஜர் ரூமுக்குள்ளதான் நீங்க உட்காரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார். பழைய மேனேஜரை பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார். அப்படியே ஆபீஸ சந்தை கடையா நினைச்சு கருவாட்டு கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா. இனிமே நம்ம ஆபீஸ் சத்தம் இல்லாம பியானோ வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார். சார் நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார். நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையத்தான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பார்க்க இஷ்டம் இல்லாம இருந்தால் நேத்தே பெங்களூர் போயிட்டார் சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல அல்பம். அது போகட்டும் சார். உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க. இல்லன்னா உங்களையும் அனுப்புறேன். சத்தியமா சொல்றேன். அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளாண்டா தள்ளுங்க. விஷு இது ஒரு கொசு. ஹலோ ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே? குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராஸ்கல் இருக்கிறான்? யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்தே பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல் இருக்க. I am the manager of this concern. Get out. I say you get out. Stupid, idiot, fool. ஏண்டா ஏய், இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிடா. ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அதை போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீடா முண்டம். டேய், ஒரு புத்திசாலியை ஏமாத்தின பரவாயில்ல. வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன். என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? வாசு, எப்பவுமே அசடா இருக்க கூடாது. யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட நான் உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்காரத்தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க. மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? வணக்கங்க மாஸ்டர். நான் சொல்லல, எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் எத்துவாளி கனகசபை இவர்தான். யாருக்கு எதிர்கட்சி? அரசாங்கத்துக்கா இல்ல ஜனங்களுக்கா? ரெண்டுக்கும் தான். என்ன வீட்டுக்கு வர சொன்னியாம? மன்னிக்கணும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தெப்பக்குள மைதானத்துல ஆளுங்கட்சியோட மீட்டிங் நடக்குது. நீங்க அங்க வந்து சோடா பாட்டில் வீசணும். எதுக்குன்னா? எதுக்கு வீசுவியோ ஏன் வீசுவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது பணம். அதை கரெக்டா எண்ணி வச்சுட்டீன்னா உன் தலைய வேணாலும் சீவி உன் கையில கொடுத்துடுற. தம்பி, ஏன் பயப்படுற? என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன். அதுக்கு 8000 ரூபாய் செலவாகும். 8000 என்னங்க? பளிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா 10,000 தான் ஆகட்டுமே. ஏய், இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்திமிர வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும். நான் சொல்றதுதான் என் ரேட்டு. அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அவங்கிட்ட 4000 கொடுத்துட்டு போ. நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்கும். நல்லது தம்பி. அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்துன சோடா பாட்டில் உடையாது, உன் மண்டை தான் உடையும்.
நான் போயிட்டு வர்றேங்க. ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற, வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற. சேப்பா என்னங்க உங்களை தானே கேக்குது, சொல்லு. பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? கல்யாண விஷயமா இருந்தா பேச சொல்லு, வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு, அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஏண்டா கிண்டலா பண்ற? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடுறானா, நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு கடுப்பு ஏத்தாரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டதுல அர்த்தம் இல்ல. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. அப்புறம் இடையில நாம இப்படி பேசுறது நியாயம் இல்ல. சீக்கிரமா வெத்தலை பாக்க மாத்தி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். என்னது, மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தான் ரொம்ப அவசரமா இருக்கு? அதானே? ஆமாங்க ஐயா, நீங்களும் 4 நாளைக்கு கிளப்பு கடையில சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் கஷ்டம் தெரியும். நான் 4 வருஷமா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. கட்டின பொண்டாட்டிய மகனோட விட்டுட்டு மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கிராமத்துல கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிக்கிட்டு நான் கருமாத்தூர் போறேன் ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா. மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்போ வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். மாத்திக்குவான். பாட்டிலுக்கு 4 சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர். அவன் சுத்துறதுல என்னடா இருக்கு? நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும். தம்பி வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மீட்டிங்ல சோடா பாட்டில் வீச வேணாம். வேண்டாமா? ஆமாங்க, அந்த மீட்டிங்ல நானே பேச போறேன். அடுத்த கட்சி மீட்டிங்ல நீ எப்படியா பேச போற? இப்ப நான் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன்ல. அந்த கட்சியில சேர்ந்து என்ன குழப்பற? நிஜம்தாங்க தம்பி, அந்த கட்சியில என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நீங்களும் மாத்திக்கங்க, குடிசைய மாத்திடுவோம். யோ, கட்சியை மாத்துறது உனக்கு வேணும்னா சாதாரணமா இருக்கலாம். ஆனா பணம் வாங்கின பிறகு முடிவை மாத்தணும்னா என்னால முடியாது. தம்பி, இதுதான் உங்க முடிவா? 7 மணிக்கு வந்து பாரு. டேய், இந்த பாட்டில் நான் ரெடி பண்றேன். மீதி பணம் 4000 என்கிட்ட வாங்குறீங்களோ? பாதிய வாங்கின எனக்கு மீதிய வாங்க வழி தெரியும்டா பேட்டா. உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத. போயா போயாண்ணா. என்ன வாத்தியார, ஒரு காக்கா குருவியை கூட காணோம். நாம தொழில் சுத்தமா வரப்போறோம்னு இவனுக்காக தெரிஞ்சு போச்சா? ஏண்டா, மீட்டிங் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. சார், இன்னைக்கு மீட்டிங் இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. வாத்தியார, எல்லாம் உங்களுக்கு கீரை மரியாதையில தான். சரி, வந்துட்டோம், தொழில சுத்தமா செய்வோம். ஏண்டா வாத்தியார, ராகாலம் யமகண்டெல்லாம் போயிடுச்சா? அமிர்த யோகமே நடக்குது, ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிடு. டேய், எடுங்கடா பாட்டில. சரி வாத்தியாரே. ஐயோ, போலீஸ் வருது. ஐயோ, பேசாதீங்க. அவர் எங்க அப்பா வேலை பாக்குற A4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். வாங்க. வாங்க, பயப்படாம உட்காருங்க. பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். பிரசன்டேஷன் யார் வேணா தரலாம். ஆனா புத்திமதி யாராவது ஒருத்தரால தானே தர முடியும். அத நானே தரலாம்னு வந்திருக்கேன். தம்பி, கல்யாணங்கிறது பெரிய விஷயம். அது என்ன விஷயம்னு காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னன்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2வது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா, என்னோட அனுபவத்தை சொல்றேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இப்படி உட்காருங்க. ஒன்னே குச்சி விடாம உட்கார்ந்து நீங்க போய் வாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா? இல்லீங்க, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இருக்குல்ல, அத பத்தி நமக்கு என்ன கவலை? அது வாசம். நாளைக்கு ஆடி மாசம்ல, ஆடி பிறந்துச்சுன்னா
புருஷனை பொண்டாட்டியும் பொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? நான் இல்லைங்க, பெரியவங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு ஹனிமூனா? அட போங்க. ஏண்டா வாசு, உங்க அப்பா உங்க அம்மாவை மதுரை கூட்டு போறதுக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறாரு? தேங்காய் பழம் கொடுங்க. 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? என்னம்மா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய் பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலங்காத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு எவங்கிட்ட சில்லறை இருக்கும்? பார்த்து கொடுங்க. பார்த்து கொடுக்கறதாவது பார்க்காம கொடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லறையா மாத்தி கொண்டாங்க. கொண்டாங்க. சில்லறை இருக்கா? 100 ரூபாய்க்கா? ஆஹா, டிக்கெட் வாங்கினாதான் சில்லறை. ராத்திரி சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன பண்ண முடியும்? வறுத்தா திங்க முடியும். வச்சுக்கங்க, அடிச்சா நம்பர் வரும், பணத்தை வாங்கிக்கங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கங்க. சரி சரி, வேதாந்த போதும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்க. 100 ரூபாய் சில்லறைக்கு 6 ரூபாய் கமிஷனா? சரி சரி, சில்லறை கொடு. என்னடா? ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுக்குறியோ? ராத்திரிலாம் முயற்சிட்டு இருக்கணும். ஐயோ, விவஸ்தை கெட்ட புள்ள. அடியே, எனக்கு ஸ்ட்ராங்கா ஊறுகா கொண்டாடி. விவஸ்தை கெட்ட பிள்ளைக்கு விவஸ்தை கெட்ட அப்பா. அம்மா மருமகளே, வீடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. என்ன போங்க மாமா. அம்மாடி, நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நின்னு போயிடுமா? ஆமா, பஸ்ல உன் புருஷன் கன்னத்துல அரைஞ்சிட்டியாமே. பஸ்ல நடந்த தகராற பையன் என்கிட்ட சொல்லிவிட்டான்ல. அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லங்கிறேன். உன் மாமியாக்காரிய நான் எங்க வச்சு பார்த்தேங்கிற? பஸ்ல தான். ஆமா, அது வந்து அதாவது 1940 அடியே, இங்க வாடிங்க. ஆமா, உன்னை நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48? என்னங்க இது 18ல பார்த்தது? உன் வயசை கேட்கலடி, வருஷத்தை கேட்கிறேன். 47 48? என்ன எழவோ? எழவு இல்லடி, 7 47. அப்ப நான் கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பைசா கிடையாது. ஆனாதான் 16 ஆனா 1 ரூபாய். ஏப்பா, அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே, என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பய குறுக்க பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே மையறீங்க. அம்மாடி, பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்கார்ந்தேனா எதுத்தா மாதிரி உன் அத்தைக்காரி கடைஞ்செடுத்த வெண்ண மாதிரி வெள்ள வெள்ளையர்னு உட்கார்ந்து இருந்தா. யாரா அவ? எருமை சிவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்னத்தை திங்கிறான்னு பார்த்தா காலுக்கு அடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்கினது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதாமா, நேரங்காலம் தெரியாம மத்தக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா, அம்மா எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஒண்ணு சொல்லலையே. ஏன், ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா, புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல? ஓ, அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா, உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போமா தாயே, போ. போச்சு, மருமகளும் விவஸ்தகட்டு இருக்கா. அம்மா ராதா, பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன
ஐயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்கானே. என்னங்க? வந்த உடனே மனைவி புருஷன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருக்கு. நீ என்னடா வந்த உடனே உட்காந்துட்டியே? ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு உட்காரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ, நிஜமாவா? ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதியிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இரு, 40வது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான். அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன்? 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே, இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தாண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களேன். ஏன் நை நைன்னு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ, இதுக்கு நாயிலுங்க. இதையா குடிச்சீங்க? டேய் வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருடா. நாயில குடிச்சிட்டாருடா. ஓடி வாயேண்டா, ஓடி வாயேண்டா. டேய் வாசு, சீக்கிரம் வாயேண்டா, சீக்கிரம் வாயேண்டா. என்னாச்சு? என்னாச்சு? என்னங்க? ஐயோ, இதே குடிச்சாரு. இது ரொம்ப ஆபத்தாச்சே. அப்பா ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்ஸி கொண்டாறேன். பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஐயா, 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 ஆண்டவா, ஆண்டவா, என் குடலை யாரோ அமுக்கி புரியாம இருக்க. ஐயா, நான் செத்துறேன் போல இருக்கேன். என்னங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு. நல்லா தானே இருக்காரு. பின்ன என்ன? எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ. ஏண்டா, நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன். நீ என்னடா கரடிய பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷ மேல இருக்கிற உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு. எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாத்துக்கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குள்ளி பாரு. அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு. சிலுக்கு, அந்த பேரு சொல்லி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? ஆமா, சிலுக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்க. சிலுக்குன்னா மட்டும் உடனே சிலுத்துக்குவ. இப்ப அவசரமா எதுக்காக என்ன வர சொன்ன? எல்லாம் விஷயத்துக்கு தான். உன் விஷயம் எனக்கு தெரியாதா? சிலுக்கு, நானும் என் ஃப்ரெண்டு வாசுவும் ஒன்னா எல்கேஜில இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சோம். ஒன்னா பாஸ் பண்ணோம். ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஆகவே இல்லை. ஏன் நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல. ஆனா நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? பட்டுன்னு ஏதாவது பேசுங்க. தம்பி, நம்ம பாரத தேசத்துல பன்னெடுங்காலமா சம்பிரதாயங்கிறது இத பாருங்க, ஏதா இருந்தாலும் ரெண்டே வார்த்தையில படிச்சுன்னு பேசுங்க. ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல போறீங்க? இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த மாசம் முடியற வரைக்கும் ராதா உங்க வீட்டுல தான் இருக்க போறா. அவ்வளவுதானே? அடே, அது இல்லடா. நீ ராதாவும் சின்னஞ்சிறுசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. அத கொஞ்சம் கேளேண்டா அம்மா.
போற ரூட்டே சரியில்லை. உள்ள கொஞ்சம் போட்டு பாடுற, அப்பதான் என் ரூட் என்னன்னு உனக்கு புரியும். இது உனக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ நடிச்சிடாத கண்ணா. பாலு, சாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? சாரே ஒரு ப்ராப்ளம் தான். டிப்ஸ் சாப்பிடுங்க. எனக்கு தெரியும் பிராண்டி குடிச்சா சிப்ஸ் சாப்பிடணும்னு. கொஞ்சம் முகர கட்டையும் பார்க்கவே சைக்கிள். லைட் ஆஃப் பண்ணிடுவோம். பாலு, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இவளை கூட்டிட்டு வந்து என்ன கும்மாளம் அடிக்க சொல்றேன். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். கொஞ்சம் முகரையும். ஐயோ, என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி, வாயன் பீச் பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு, இந்த பாரு, வாச்சதுதான் சந்தோஷம், நீங்க ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில புடி ஃபாலோ மீ. வாசுகண்ணா, போட்டுமா? ஜாலி ஜாலி. ஏங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ புதுப்பாத வாய் இப்படி. ஐயோ, இது வேற நடுவுல குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளை அப்படி வெறுக்க கூடாது. என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைக்கு மேல எனக்கு வெறுப்பு தான். என் மேல கூடவா? நீ ஒரு பொண்ணா? யோ, அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுத்துறாதீங்க. என்ன தொடாத. கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவன் தான். யோ, நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. விட்டு முடிக்காதீங்க. யோ யோ. Letter to me. Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool! I am going to report this matter to the manager. பாசு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே வெரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார், என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். அடடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஓ, ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. I am sorry. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா? பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா? வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா? இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி 10 லட்சம் தான் தெரியுமா? அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மாமா. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில சமயம் அவனை நினைக்கிறப்போ கோவமா வருது. அவன் பணத்தை மட்டும் இல்ல, அவனை நான் அனுபவிக்காம விட மாட்டேன். சொல்லிட்டு இல்ல, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு. லாட்டரியில 10 லட்சம் அடிச்சுட்டானா நம்ம பாப்பாத்தியா? பேட்டா செருப்பால் அடிப்பன் நாய். 10 காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்திடா. இப்போ ஊர் மேயிற கழுத. இருக்கட்டும், கையில பணம் வந்தா கழுத அரசன் ஆயிடுற மாதிரி ஊர் மேயிறவ அரசி ஆயிட்டா. ஆயிட்டு போறாடா, காலங்காத்தால அவளை பத்தி பேசி ஏன்டா உயிர் எடுக்கிற? மாஸ்டர், கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடைச்சி என்னத்தை சம்பாதிச்சான்? டெலிபோன் பில்லு கட்ட கூட சில்லற சேரல. அதுக்காக என்னையும் லாட்டரி சீட் வாங்க சொல்றியா? விழப்போற லாட்டரி விட்டு சொல்லுங்க, விழுந்துட்ட லாட்டரியில பங்கு சேர்ந்துக்குவோம். பயில்வான்,
அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும். ஆனா இது அரசாங்க காசு. மாஸ்டர், அவ கழட்டி வச்ச உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களாவோட போய் செட்டில் ஆயிரும். பைல்வான், கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவேன்டா. ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவன் பிச்சை வாங்க மாட்டான். அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தான்டா. பேட்ட புரோக்கர்ல ஜாக்கிரதை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது. டிக்கெட்டை இன்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா? ஆமா சார். இது யாரோட கையெழுத்து? வாசு. வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாம இந்த லாட்டரி டிக்கெட்டை உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா. சார், அவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு ஒரு வாரம் ஆகலாம். பரவாயில்ல, 15 நாள் டைம் இருக்கு. எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். தேங்க்யூ சார். வரேன். பாப்பா, வாசுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம். ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்களை மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே. அந்த வழியில வாசுவை நிச்சயமா மாத்துவேன். ராதா, ராதா நில்லு. ராதா போகாத. நான் சொல்றது கேளு. நீ கோச்சிக்கிறது நியாயம் இல்ல. நான் சொல்றது கேளு ராதா, ப்ளீஸ். ராதா, நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன். ராதா. என்ன சார், அம்மா கோவிச்சுட்டு போயிட்டாங்களா? 4 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுத்து வாங்கினது வேஸ்டா? யோ, இங்க வாயா. 4 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுத்து வாங்கினாரா? ஆமாமா, 25 ரூபாய் சொல்லியிருந்தா கூட வாங்கி இருப்பாரு. அத வேஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா? யோ போயா. இத பாரு ராதா, எல்லாம் உனக்காகத்தான். உன்னை எப்படியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் தான் 4 ரூபாய் டிக்கெட்டை 20 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நீங்க 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள உங்க சின்ன வீடு, அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல. யார பார்க்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க. என்ன சார், செட்டப் கோவிச்சுட்டு போயிடுச்சா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு டிக்கெட் இருக்கு. படம் முடிகிற வரைக்கும் பக்கத்துல உட்காரத்துக்கு ஆள் வேணாலும் சொல்லுங்க, அதையும் செட்டப் பண்ணிடுவோம். என்னடா மச்சி, உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு. அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கிளம்புறேன். வாசு என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டிய அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து. பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கற்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. விதி சொருப்பால் அடிப்பேன். விதியா விதி. அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்முனாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதடா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, யாரு? சிலுக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். ஏ, நான் கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? ஏ, உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். ஐம் சாரி பாலு. இப்பெல்லாம் நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு 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 வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி. ஆமா சிலுக்கு, அவன் உன்னை பார்க்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க. சிலுக்கு, இப்ப என்ன பிரச்சனைன்னா? உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. சிலுக்கு, நமக்கு கட்டில மட்டும் தான் பிரச்சனை, இவனுக்கு கட்டிலே பிரச்சனை. அப்ப வாங்க வாசு, பெட்ரூம் போவோம்.
ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பத்தாதா? கெட்டு போனதை சொல்றீங்களா இல்ல கெட்டு போகத்தான் வந்தேன்னு சொல்றீங்களா? ஏண்டி என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது. அது மூலமா தான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்தம் கொண்டாட நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே போதும் தாயே. அவ்வளவுதானா? உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா ஏன் பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் என் புருஷன் சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணும் கட்டுப்படாது. வாசு, வாழ்க்கையில நான் ஒன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுடா. அப்படியே எவனா அவமானப்படுத்தலாம்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாதுடா. ஆமா, இவர் கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவசம் இருக்கான். இந்த பாரு, ஹீஸ் a murder market. பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவன்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். he is such a type of character. அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால்ல விழுறதோட சண்டைக்காரி கால்ல விழுறது தான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏய், நீ என்கிட்ட அறவாக்கி தான் போற. ஆட்ட பாவி, அகிம்சையும் சத்தியாகிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துக்கப்போ உனக்கு ஆப்டால் உன் பொண்டாட்டி வாங்கி தராது? உண்டா, நேரா உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையே சாகும் வரை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிருபர்களுடன் நான் வந்து சேர்றேன். ஓகே? இங்க ராதாங்கிறது நான் தான். நீதான் ராதாவா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி, பெத்தாதான் பிள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா? நானும் வாசு சாரும் 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும். நீதான் எனக்கு சக்கலத்தி, நான் ஒண்ணும் கிடையாது. என்ன பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. கெட் அவுட். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நான் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். ராதா, 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 ராதா. அத்தை, சாகுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அத பத்தி அவ கவலைப்படுறதா இல்ல தம்பி. நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆள்னு இப்பதான் புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீடு வந்துட்டு போச்சு. அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க. நீங்க என்னடா ஒரு சின்ன வீட வச்சுக்கிட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வீடு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முத பொண்டாட்டி சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்து சண்டை போட்டு போனா. அவ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டைய உடைச்சிடுவா. இப்ப போயிட்டு 2 நாள் பொறுத்து சாவகாசமா வாங்க. ராதா, ராதா, இப்ப நீ வெளியே வரப்போறியா இல்லையா? ராதா, ராதா, கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்து போலான்னு வந்தேன். உன் கூட பேச விரும்பல. ராதா பிளீஸ், ராதா கதவு தர. ராதா பிளீஸ் வெளியே வா. ராதா, ராதா. என்ன பாக்கணும்னு நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கிறது எனக்கு பிடிக்கல. வாங்க சார், வாங்க. என்னையா, என்ன அவசரமா பாக்கணும்னு பயில்வான்ட்டு சொல்லி அனுப்பிச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். உங்களதான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லு. ஒரு பாட்டை எடுத்துட்டேன்னா என் படமே முடிஞ்சு போய் சார். பாட்டு எடுக்க நேரம் இல்ல, அவசரமா போகணும்னு டான்சர் தாரார் பண்ணிட்டு இருக்கா. அவ போயிட்டான்னா
எனக்கு எக்கச்சக்கமான பணம் நஷ்டமாயிடும். அதனால நீங்க தான் அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி என் படத்தை முடிக்க உதவணும் சார். என்னையா பொம்பளைக்கு பயந்த பேடியா இருக்க? பொம்பளை மிரட்டுறதுக்கா என்ன கூப்பிட்டுருக்க? ஆம்பளையோ பொம்பளையோ காசை கொடுத்தாங்கன்னா கடமையை செஞ்சிருவான். அதுவும் சரிதான். என் ரேட் என்னன்னு பேசிட்டியா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சார். நீங்க கேட்ட பணத்தை எல்லாமே கொடுத்துறேன். என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டா போதும். டான்சருங்க வாங்க உள்ள வாங்க.